முதலாவது விதி என்னன்னா 60-20-20 ரூல். ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான மேட்டர் இதுதான். உங்க காசை கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டா கணக்கு பண்ணி பாத்துக்கிறது. நிறைய பேர் 50-30-20 ரூல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ 2025ல அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்? இப்போ வீட்டு வாடகை, அரிசி பருப்பு, டாக்டர் செலவுன்னு எல்லாமே ஏறி போச்சு. கடனுக்கான வட்டியும் ஏறி போச்சு. அதனால நான் சொல்ற புது ரூல், செம ரூல் இது. 60-20-20 ரூல். 60% உங்க சம்பளத்துல 60% அடிப்படை செலவுகளுக்கு ஒதுக்குங்க. அதாவது வாடகை, சாப்பாடு, பஸ், ட்ரெயின் செலவு, மெடிக்கல் செலவு, இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததா இருக்கிற 20% உங்க கடனை அடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுங்க. அதாவது இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில், இதெல்லாம் இதுல தான் வரும். மீதி இருக்கிற 20% உங்க எதிர்காலத்துக்கு, அதாவது சேமிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. நீங்க மாசம் 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 30,000 பேசிக் செலவுகளுக்கு வச்சுக்கோங்க. 10,000 கடனை அடைக்கிறதுக்கும் 10,000 சேமிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்கிக்கோங்க. இந்த சிம்பிள் பிளானை வெறும் 6 மாசம் கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு. உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ல நல்ல காசு சேர்ந்திருக்கும். அதே சமயம் உங்க கடன் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருக்கும். சும்மா சாதாரணமா தெரியலாம், ஆனா இதோட ரிசல்ட் வேற லெவல். ரெண்டாவது டெக்னிக் என்னன்னா கடனை டீல் பண்ற டெக்னிக். அதாவது இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு